الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجافي البخاري رحمه الله ونفعنا بعلومه آمين أنه قال: باب من رفع صوته بالعلم. இல்மை கொண்டு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தியவரின் பற்றி பேசும் பாடம். மன் ரஃபஅ ஸௌதஹு பில் இல்ம். பிஹி قال حدثنا أبو النعمان قال حدثنا أبو عوانة عن أبي بشر عن يوسف بن ماهك عن عبد الله بن عمرو قال تخلف عنا النبي صلى الله عليه وسلم في سفرة سافرناها أدركنا وقد أرهقتنا الصلاة ونحن نتولع فجعلنا نمسح على أرجلنا فنادى بأعلى صوته ويل للعقاب من النار مرتين أو ثلاثة. பாபு மன் ரஃபஅ ஸௌதஹு பில் இல்ம். இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை இமாம் புகாரி இங்கே அமைச்சிருக்கிறாங்க. இல்மு விஷயமாக பேசுகிறதா இருந்தால் சத்தம் போட்டு பேசலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. ஏன் இந்த விஷயத்தை ஒரு பெரிய ஒரு மெனக்கட்டு தலைப்பாக போட்டிருக்கிறாங்கண்டா, பல நேரங்களில் சவுண்டாக பேசுகிறது அது நல்லதல்ல. சவுண்டு போடுறது, கத்துறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. வகுதுல் மின் சவுத்திக் இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர். மெதுவாக பேசுங்கோ, உங்கள் சத்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள். பயங்கர சத்தம் போடுவது வெறுப்பான சத்தம், கழுதையின் சத்தம், அதான் கத்துன்னு கத்தும். இந்த கத்துற வேலைலாம் கூடாது, கதற வேலை கூடாது என்று பொதுவான ஒரு சட்டம் இருக்குது. குறிப்பாக யா அய்யுஹல்லதீன ஆமனு
லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி என்றும் ஆயாத் இருக்கிறது. அதனால் சத்தம் கூடாதுன்னு சொல்லி பொதுவாக தெரிஞ்சு இல்மு சம்பந்தமான விஷயத்தையும் மெதுவாக சொல்லணும்னு யாராவது நினச்சிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப முக்கியம் கொடுத்து மன் ரஃபா சௌத்தஹு பில் இல்ம். பொதுவாக மஜ்லிஸுக்கு தகுந்த மாதிரி, மஜ்லிஸு சின்னதாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, பெருசாக இருந்தால் எல்லாருக்கும் காதல் விழுற மாதிரி, அல்லது காதலை ஊந்துடும், சோம்பலாக இருக்கும், ஒரு உற்சாகம் ஏற்படாதுன்னு சொன்னால் மைக்கை வச்சு சொன்னால் தான் கொஞ்சம் உற்சாகமாக கேட்பாங்கன்னு சொன்னால் சவுண்டை கூடுதலாக ஆக்க மைக்கு வச்சு சொல்வதுக்கெல்லாம் கூடும். பயான் மைக்கில் செய்யலாம், பாடம் மைக்கில். இப்போ நீங்கள் இருக்கிற 10 பேருக்கு வந்து மைக்கெல்லாம் தேவையில்லை தான். தாராளமாக நான் சும்மா சொன்னால் கூட என்ன செய்யும், காதில் விழுவோம். இருந்தாலும் இதில் நான் வந்து பாடம் நடத்தும்போது உண்டான அந்த ஒரு உற்சாகம், ஒரு சுறுசுறுப்பு சாதம் நடத்தும்போது என்ன செய்யாது, இதே உங்களை தூங்க வச்சிடுது. மைக்கில் கத்தியே சும்மா நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் தூங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். எனவே இந்த இமாம் புகாரி அந்த காலத்திலேயே தலைப்பை போட்டுட்டார், மன் ரஃபஅ சௌத்தஹு பில் இல்ம், மார்க்கத்தில் கூடும். حدثنا أبو النعمان قال حدثنا أبو عوانة عن أبي بشر يوسف بن ماهك عبد الله بن عمرو. இவர்கள் தான் இந்த ஹதீஸுடைய அடிப்படை ராவி. இந்த சஹாபி சொல்கிறாங்க, ஒரு பயணத்தில் ஃபி சஃபரத்தின் சாஃபர்னாஹா, எந்த பயணத்திலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோமோ அந்த பயணத்திலே நபி அவர்கள் எங்களை விட்டும் தஹல்லஃப, கொஞ்சம் பிந்தி வந்தாங்க. நாங்கள்லாம் முந்தி வந்தோம், நபி கொஞ்சம் பிந்தி வந்தாங்க. பிந்தி வந்து ஃபஅதரகனா, எங்களை அடைந்து கொண்டார்கள், எங்களிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதரகனா நல்லா கவனிக்கணும், அதரக்குனான்னு வாசிக்கக்கூடாது. நாங்கள் அடைந்து கொண்டோம் என்கிற பொருள் வந்துடும். அதரக்க நான், எங்களை நபி அவர்கள் வந்து அடைந்தார்கள். பிந்தி வந்து கொண்டிருந்த நபி அவர்கள் அப்படியே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அர்ஹகத் நான் அஸ்ஸலாத், தொழுகை எங்களை நெருங்கிவிட்ட நிலையில், தொழுகை நேரம் நெருங்கிடுச்சு. வகத் அர்ஹகத்னா அஸ்ஸலாத் வனஹனு நத்தவல்லாவ், தொழுகை நேரம் நெருங்கிடுச்சின்னு சொல்லி நாங்கள் ஒது செய்ய ஆரம்பித்து விட்டோம். பஜால்னா நம்சஹு அலா அருஜுலினா, நாங்கள் எங்கள் காலை லேசு மாசா தண்ணி ஊற்றி தேய்க்கிற மாதிரி கழுவ ஆரம்பித்தோம். நல்லா தண்ணி ஊற்றாமல் லேசாக கழுவ ஆரம்பித்தோம். இங்கே நம்சகோண்ட வெறும் மசகு செய்கிறது, தடவணும் என்கிற அந்த பொருளில் சொல்லக்கூடாது. பஜால்னா நம்சஹு அலா அருஜுலினா, நாங்கள் எங்கள் கால்களை லேசாக தண்ணி லேசாக படுற மாதிரி கழுவ ஆரம்பித்தோம். மோசாவுக்கல்ல, அதான் அலா அருஜுலினான் இருக்கு, புரியுதா? அதனால தான் நம்ம எனக்கு சொல்கிறேன், நம்சகன்னா இங்கே மசகு செய்கிறது அல்ல. ரசல ஹஃபீஃப் அதுக்கும் சொல்லுவாங்க.
பின்னால் உள்ள வாக்கியம் சொல்லுது, இந்த நம்சகுவுக்கு மசகு இல்லை, கழுவுறது தான் சொல்லி. நாதா பி ஆலா சவுத்திஹி, இதை பார்த்த நபி அவர்கள் சத்தம் போட்டு வைலுன் லில்லாகாபி மினன்னார், வைலுன் லில்லாகாபி மினன்னார் சத்தம் போட்டு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படியே பரவலாக ஒழு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் காதலையும் உழுவணும். சவுண்டோடு சொன்னாங்க, வைலுன் லில்லாகாபி மினன்னார், குதிங்கால்களுக்கு, சரியாக கழுவாத குதிங்கால்கள் அல்லது பின்னங்கால்கள், கணுக்காலுக்கு கீழால் இருக்கக்கூடிய பின்பகுதி, அதான் ஆக்காப், அதற்கு நரகம் என்று சொன்னாங்க. 2 தடவையோ 3 தடவையோ. அப்போது தொழுகையின் நேரம் நெருங்கிடுச்சு. அந்த அவசரத்தில் சஹாபாக்கள் காலை நல்லா கழுவலை, அவசரமாக ஒழு செஞ்சாங்க. கையில் தண்ணி எடுத்து காலை லேச மாசாக ஊற்றுனாங்க. பின்பக்கத்தெல்லாம் தண்ணி பட்டுச்சா படலையான்னு கவனிக்கலை. நபி அவர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தவங்க இதை பார்த்துட்டாங்க. சஹாபாக்களுடைய பின்னங்கால்கள்லாம் கால் நழுவாமல் இருக்குது, நனையாமல் இருக்குது. எனவே சொன்னாங்க, ஒழுவு பூர்த்தி ஆகலை. ஒழுவு பூர்த்தி ஆகலைன்னு சொன்னால் தொழுகக்கூடாது, தொழுகக்கூடாதுன்னு சொன்னால் நரகத்துக்கு தான் போகணும். பின்னங்காலில் தண்ணி படலை என்பதற்காக வயலுன் லில்லாகாபி மினன்னாரா ஜாயின் பண்ணி பார்த்தோம். கழுக வேண்டிய விருப்பில், கழுவ வேண்டிய விருப்பில் ஒரு சொட்டு படலைன்னு சொன்னாலும் ஒழு உண்டாகாது. ஒழு உண்டாகாதுன்னா தொழுகக்கூடாது. தொழுகக்கூடாதுன்னு சொன்னால் தொழாதவர்கள் பட்டியலில் வந்துடுவாங்க. வயலுன் வயலுன் லில்லாகாப். இதே மாதிரி ஒன்று வைஹுன் அப்படின்னு இருக்குது. ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். நஷ்டம் ஏற்படும், கை சேதம் ஏற்படும். இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதான். யார் ஹலாக்கத்திற்கு தகுதி உடையவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து வயலுன் என்று சொல்லுவாங்க. நாசமாக போகிறதுக்கு, அழிந்து போவதற்கு உண்டான தகுதி வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு வயலுன் என்று சொல்லுவாங்க. இந்த தண்டனையை பெறுவதற்கு உண்டான தகுதி மிக்க ஆள் வயலுன் லில்லாகாபி மினன்னார். வைஹுன் என்றால் அதே கை சேதம்தான், அதே நஷ்டம்தான். அது பாவம், அப்பாவி, இந்த தண்டனைக்கு உரியவர் அல்ல. இருந்தாலும் மாட்டிக்கிட்டார். முஸ்தஹிக்க ஹலாக்கத் அவர் இருக்க மாட்டார். மேலே உள்ளவர் ஹலாக்கத்துக்கு முஸ்தஹிக்காக இருப்பார். வயலுன் வைஹுன் என்று போட்டால் ஹலாக்கத்துக்கு தகுதி இல்லை. நபி அவர்கள் அம்மாரை பார்த்து சொன்னாங்க முன் அறிவிப்பாக, வைஹுன் லில் அம்மார் தக்குதுலுகுல் ஃபியாத்துல் பாகியா. பாவம் அம்மாருக்கு, நாளைக்கு கை சேதம் ஏற்பட போகிறது. அலைச்சாட்டியும் செய்யும் ஒரு கூட்டம் அவரை கொன்றுடும்ண்டாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. ஆனால் அவர் கொல்லப்படக்கூடாது, அவர் கொல்லப்பட போகிறார். எனவே வைஹுன் என்று சொன்னார். பாபு கவுலில் முஹத்திஸ் ஹதஸனா வ அக்பரனா வ அம்பஅனா. இப்போ ஹதஸனா, அக்பரனா, அம்பஅனா எல்லாம் ஒன்றா வேறு வேறையா? இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் ஹதஸனான்னு சொல்கிறியா சொல்லிக்கோ, அக்பரனான்னு சொல்கிறியா சொல்லிக்க, அம்பஅனான்னு சொல்கிறியா சொல்லிக்க, எல்லாம் ஒன்றுங்கிற கட்சியில் உள்ளவங்க. எனவே அவங்க தங்களுடைய அந்த கட்சியை பலப்படுத்துவதற்காகத்தான்
இந்த பாடத்தையே உண்டாக்கியிருக்கிறாங்க. இமாம் முஸ்லீம் இருக்கிறாங்க, ஹத்தசனா வேற அஹ்பரனா வேறம்பாங்க. இந்த இடத்துல ஹத்தசனாவை பயன்படுத்தணும், இந்த இடத்துல அஹ்பரனாவை பயன்படுத்தணும். ஆனால் இமாம் புகாரி போன்றவர்கள்லாம் எது வேண்டாலும் சொல்லிக்கலாம்பாங்க. ஹத்தசனா எங்களுக்கு செய்தியை சொன்னார்கள், அஹ்பரனா எங்களுக்கு செய்தியை சொன்னார்கள், அம்பானா எங்களுக்கு தகவலை சொன்னார்கள். வகாலுல் ஹுமைதி, இமாம் புகாரியுடைய உஸ்தாதி ஹுமைதி, கான இந்த இப்னு உயைனா, இப்னு உயைனா இடத்தில் அவர்கள் இருந்தாங்க. கான இந்த இப்னு உயைனா, இப்னு உயைனா இடத்துல ஹதசனா, அக்பரனா, அம்பானா, சமீட்டு, வாஹிதன். எங்கள் உஸ்தாத் ஹுமைரி சொன்னாங்க, இப்னு உயைனா இடத்துல ஹதசனாலும் ஒன்று தான், அக்பரனா என்றாலும் ஒன்று தான், அம்பானா என்றாலும் ஒன்று தான், சமீட்டு என்று சொன்னாலும் ஒன்று தான். புரிஞ்சையா புரியலையா? ஒரு ஹதீஸை தனக்கு யார் சொன்னாங்களோ அவங்கள பற்றி சொல்லும்போது ஹத்தசானா அப்துல்லா, அக்பரனா அப்துல்லா, அம்பானா அப்துல்லா, சமீட்டு அப்துல்லா, வித்தியாசம்லாம் இல்லை, வாஹிதன். வகால் இப்னு மசூத், அடுத்த ஆதாரம் இமாம் புகாரி எல்லாம் ஒன்று என்பதற்கு. ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக். அப்துல்லா பின் மசூத் கூட ரசூலுல்லாஹிடமிருந்து செய்தியை சொல்லும்போது ஹதீஸை ஹத்தசனா ரசூலுல்லான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? வகால ஷகீகுன் அன் அப்துல்லா, ஷகீக் அவர்கள் அப்துல்லா பின் மசூதிடமிருந்து சொல்கிறாங்க, சமீத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தன் கதா, நபியிடமிருந்து இந்த வார்த்தையை நான் செவியுற்றேன் என்று அப்துல்லா பின் மசூத் சொன்னதா ஷகீக்கு சொல்கிறாங்க. இங்கே சமீத்து பயன்படுத்திக்கிறாங்க. எந்த அப்துல்லா பின் மசூத் ஹத்தசனா சொன்னாங்களோ அதே அப்துல்லா பின் மசூத் சமீத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு, ஹத்தசனான்னு சொல்லலாம், சமீத்துன்னு சொல்லலாம். வகால ஹுதைஃபா, ஹுதைஃபா சொல்கிறாங்க, ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸைன், ரெண்டு ஹதீஸை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க. வகால அபுல் ஆலியா அனிபினி அப்பாஸின் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யுருவா அன் ரப்பிஹி. வகால அனசுன் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்வீஹி அன் ரப்பிஹி. வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகால அபூ ஹுரைரா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்வீஹி அன் ரப்பிக்கும் தபாரக வ தஆலா. இந்த அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் தாராளமாக சொல்லலாம், இப்படி சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். சுருக்கமாக புரிஞ்சுக்கோ, இமாம் புகாரி இடத்துல வித்தியாசம்லாம் இல்லை. உஸ்தாதுகள் படித்து மாணவர்கள் கேட்க, மாணவர்கள் படித்து உஸ்தாதுகள் ரைட் போட, எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான், ஹதசனா சொல்லலாம். இதுக்கு முந்தி உள்ள பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் மத்தியில் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன ரபுத்து இருக்கிறது? இதுக்கு முந்தி உள்ள பாடத்தில் ஆலிம்கள் தங்களுடைய இல்மை சத்தமாக சவுண்டாக சொல்லணும், எல்லாருக்கும் காதல் உருவுற மாதிரி என்று சொன்னோம். இப்போது அந்த சொல்வதற்குண்டான வார்த்தைகள் என்ன, எப்படி எந்த வார்த்தையை கொண்டு அடுத்த ஆளுக்கு கொண்டு போகணும்
என்பது ஹத்தஸனாவை கொண்டோ அக்பர்னாவை கொண்டோ என்ன செஞ்சு கொண்டு போகலாம். இதான் இஸ்னாது ரொம்ப பெரிய முக்கியம். இஸ்னாது இல்லாமல் எந்த செய்தியும் சொல்லக்கூடாது. ஆகவே இஷ்டத்துக்கு தான் கல்புல வரதெல்லாம் எடுத்து சொல்லி மார்க்கம்னு சொல்லக்கூடாது. யார் சொன்னா, அவங்களுக்கு யார் சொன்னா, அவங்களுக்கு யார் சொன்னா என்கிற முறையில் தான் இல்ம உலகத்துக்கு கொண்டு போகணுங்கிறாங்க இந்த பாடத்தில். அப்போ சன்னதுக்கு ரொம்ப பெரிய முக்கியம் இருக்கிறது. அல் இஸ்னாத் மினத்தீன். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் சொல்லுவாங்க, இஸ்னாத் தீனில் உண்டான முக்கியமான விஷயம். சனது இல்லாமல் எதையும் கேட்கக்கூடாது, சனது இல்லாமல் அடுத்த ஆள்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. வலவுல் இஸ்னாத் லகால மன் ஷா மா ஷா. இஸ்னாது மட்டும் இல்லைண்டா கண்டவனை கண்டதை சொல்லிட்டு இது நபி சொன்னாங்க, அந்த பெரிய மனிதர் சொன்னாங்க என்று அப்படியே உலரை கொட்டி வச்சுருப்பாங்க. எனவே செய்திகள் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது, அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ தஹதீஸ், இஹ்பாரு, இம்பா ஒவ்வொரு ராவிக்கும் இஷ்டம் இருக்கிறது. எது வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். பிற்காலத்தில் உள்ள முத்தாஹிரீன்கள் ஹதீஸ் கலையில் உள்ளவங்கள்லாம், இமாம் புகாரி காலத்துக்கு அப்பால் உள்ளவங்கள்லாம் இமாம் முஸ்லீம்லாம் வித்தியாசப்படுத்திட்டாங்க. ஆசிரியரிடமிருந்து ஹதீஸை பெற்றுக்கொள்வதற்கு தஹம்முல் என்கிற ஒரு பேரை சொல்கிறாங்க. உஸ்தாதிடமிருந்து இந்த மாணவர் இந்த ஹதீஸை எப்படி சுமந்து எடுத்தார், பெற்றுக்கொண்டார். இந்த தஹம்முல ஹதீஸ் பல விதமாக இருக்கிறது. இதுக்கு பேர் சொல்லுவாங்க தஹம்முல ஹதீஸ். உஸ்தாதிடமிருந்து மாணவர் ஹதீஸை பெறுவது. தஹம்முல ஹதீஸ் என்றால் என்ன? முதல் முறை கிராத்து ஷேக். ஷேக்குண்டா உஸ்தாத். இப்போ தான் உஸ்தாதுங்கிறாங்க, அந்த காலத்தில் ஷேக்கு தான். கிராத்து ஷேக். உஸ்தாத் ஹதீஸை படிப்பாங்க, மாணவர்கள் உங்களை மாதிரி காது தாழ்த்து கேட்பாங்க. இதான் ஃபஸ்ட்டு முறை. இப்போ நம்ம பாடத்தில் படிக்கிறோம், நீங்கள்லாம் உக்காந்து கேட்குறீங்க. இதுக்கு பேர் என்ன? கிராத்து ஷேக். ரெண்டாவது முறை கிராத்துன் அல ஷேக். எப்படி? உஸ்தாத் இடத்திலே மாணவர்கள் படித்து காண்பிப்பது. படித்து காண்பிக்கும் போது உஸ்தாத் ஒப்புக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது, ரைட் சொல்லுவது. இப்போ கிராத்து ஷேக் ஒன்று, கிராத்துன் அல ஷேக் ஒன்று. இந்த ரெண்டையும் சொல்லும்போது கிராத்து ஷேக்குக்கு உண்டான வாக்கியம் எது, கிராத்துன் அல ஷேக்குக்கு உண்டான வாக்கியம் எது? இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ஹதஸனான்னு சொல்லலாம், மாணவர்கள் படிக்க உஸ்தாதுகள் ரைட்டு போட்டால், உஸ்தாதுகள் சொல்ல மாணவர்கள் கேட்டால் ஹதஸனா சொல்லலாம், அக்பர்னா சொல்லலாம், அம்பானா சொல்லலாம். யாரிடம்? இமாம் புகாரியிடம். 4 இமாமுங்கள் கூட இமாம் புகாரியோட தான் இந்த விஷயத்தில் ஒத்து வராங்க. எல்லாம் ஒன்று தான்மா. இமாம் முஸ்லீம் இருக்கிறாங்களே, ஹதஸனாவுக்கும் அக்பரனாவுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. உஸ்தாது படிக்க, மாணவர்கள் கேட்க ஒரு ஹதீஸ் கிடச்சிச்சின்னு சொன்னால் ஹதஸனா சொல்லணும். உஸ்தாதுகள் படிக்க, மாணவர்கள் கேட்க ஒரு ஹதீஸ் கிடச்சிச்சின்னு சொன்னால் ஹதஸனா சொல்லணும். மாணவர்கள் படிக்க, உஸ்தாதுகள் ரைட் போட, அந்த ஹதீஸை அந்த மாணவர் அடுத்த ஆளுக்கு சொல்லும்போது அக்பரனான்னு சொல்லணும். மாணவர்கள் படிக்க, உஸ்தாதுகள் அதை கபூல் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸை அடுத்த ஆள்கிட்ட போய் நீ சொல்கிறதா இருந்தால்
அக்பரனா சொல்லணும். இந்த வித்தியாசம் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும். பல பேர் கொண்ட ஜமாத்தோடு இருந்தால் ஹத்தசானா, தனி ஒரு நபர் உஸ்தாதத்தை கட்ட ஹத்தசானி, வேறு யாருமே இல்லைன்னு சொன்னால் நான் மட்டும்தான் அந்த பாடத்தில் இருந்தேன் அப்படின்னு ஹத்தசானி. என்னோட சேர்ந்து ஒரு 15 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் ஹத்தசானா, அக்பரனா, அக்பரணி. இந்த ரெண்டும் ரொம்ப பிரபல்யமானது. கிராத்து ஷைக், கிராத்து அல ஷைக். இன்னொன்று இருக்கிறது அல் இஜாசா. மாணவரும் படிக்க மாட்டார், உஸ்தாதும் பாடம் நடத்த மாட்டார். மாணவரும் படித்து காமிக்க மாட்டார் உஸ்தாத் இடத்துல, மாணவரும் பாடம் நடத்த மாட்டார். ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்ற அந்த உஸ்தாத் இருக்கிறாரே, அவர் சொல்ல அளவிலே ஒரு ஹதீஸ் கிதாபு கொடுத்து, இந்த ஹதீஸை நீ ரிவாயை செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன்வார். ஒரு நோட் புக்கு கொடுத்துருவார். இதில் எத்தனை ஹதீஸ் இருக்கிறதோ அந்த ஹதீஸெல்லாம் நீ அடுத்த ஆளுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். நான் சொன்னதாக அம்பானி, அக்பரணி, இந்த மாதிரி சொல்லி. இதுதான் இஜாஸத். ஹதீஸை ஓதி கொடுக்காமலேயே ஒரு 10 ஹதீஸை ஓதி கொடுத்துட்டு 100 ஹதீஸை ஓதி கொடுத்துட்டு பூரா புகாரியும் அடுத்த நபருக்கு சொல்லுவதற்கு இஜாசத்து கொடுக்குற வழமை தான் இப்போ இருக்கிறது. ஓதுறது கொஞ்சம் தான். புரியுதா? இதுக்கு பேர் இஜாசத். அடுத்து முனாவலா இருக்குது, முகாத்தபா இருக்குது, முராசலா இருக்குது. இதெல்லாம் ஹதீஸை கற்பிக்கும் முறை தான் இது. முனாவலான்னு ஒரு பாடமே இமாம் புகாரி இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவார். அப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ தெரிஞ்சிக்க வேண்டியது 3 தான் சொல்லியிருக்கிறேன். கிராத்து ஷைக் 1, கிராத்து அல ஷைக் 1, அல் இஜாசத்து 1. 4வது முனாவலா. அது பாடமே வரும், இமாம் புகாரியே போட்டிருப்பார். முகாத்தபா, முராசலா, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் தேவைப்பட்டால் சொல்லுவோம். பிஹி கால் ஹத்தஸனா குதைபத்து புனு சயீத் கால் ஹத்தஸனா இஸ்மாயில் புனு ஜாஃபர் அன் அப்துல்லாஹி பின் தீனார் அன் இப்னி உமர் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மினஷ் ஷஜரி ஷஜரா. உமர் ரலியல்லாஹுடைய மகன் சொல்கிறார் இந்த ஹதீஸை. நபி சொன்னாங்களாம், ஒரு தடவை ஒரு மரம் இருக்கிறது, இன்னமின ஷஜரி ஷஜரா லா யஸ்குத்து வரகுஹா, அதனுடைய இலைகள் விழாது, உதிராது. இன்னஹா மசலுல் முஸ்லிம், அந்த மரம் முஸ்லிமை போன்று. ஹத்திசூனி மாஹிய, அது என்ன மரம் எனக்கு சொல்லுங்கோ என்று சொன்னாங்க. இமாம் புகாருடைய தலைப்புக்கு தோதுவா இங்கே இருக்கு பாரு. ஹத்திசூனி மாஹியன்றாங்க நபி. சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க? ஹத்திசூனி மாஹிய. ஃபவகஅ அன்னாசு ஃபி ஷஜரில் பவாதி, நாடு நகரங்களிலே இருக்கிற மரங்களிலெல்லாம் மக்கள் கவனம் செலுத்தினாங்க. வேப்ப மரமாக இருக்குமா, தென்னை மரமாக இருக்குமோ, பண்ணை மரமாக இருக்குமோ, இப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மரத்தை எல்லாம் சிந்தனை செஞ்சு பார்த்தாங்க. இந்த ஹதீஸுடைய ராவி அப்துல்லா சொல்கிறாங்க, வக்காஃபி நஃப்சி அன்னஹன் நஹ்லத்து. ஆனால் நபி கேட்ட உடனேயே என் நஃப்ஸில் வந்துச்சு, அது பேரித்த மரம் உண்டு. ஒரு மரம் இருக்குது, இலை உதிராது, அது முஸ்லிமை போன்று என்று சொன்ன உடனே
எனக்கு உடனே ஞாபகத்தில் வந்துச்சு பேரித்த மரம் உண்டு. வகாஃபி நஃப்சி அன்னஹன் நஹ்லத்து ஃபஸ்ட் ஹையைட்டு. என் மனசில் உள்ளதை எடுத்து சொல்ல எனக்கு வெக்கமாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய புசுரக்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அபூ பக்கர், உமர், உஸ்மான், பெரிய பெரிய மனுஷெல்லாம் இருக்கும்போது சின்ன பையன் பொடிய நான் எந்திரிச்சு சொன்னால் நல்லா இருக்குமா என்கிற மாதிரி ஃபஸ்ட் ஹையைட்டு வெட்கப்பட்டேன். சும்மா காலு சஹாபாக்கெல்லாம் தோற்று போய் யாரும் ஒன்றும் சொல்லாமல் ஹத்திஸ்னா மாஹிய யார் ரசூலுல்லாஹ், நீங்களே சொல்லுங்கன்ட்டாங்க. இந்த சஹாபாக்களும் நபியை பார்த்து ஹத்திஸ்னான்ட்டாங்க. நான் புகாரி தனக்கு ஆதாரம் எடுத்துட்டார். நபி சஹாபாக்களை பார்த்து ஹத்திசூனின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் நபியை பார்த்து ஹத்திஸ்னான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை கொண்டு வர்றது பேரித்த மரத்தை பற்றி சொல்கிறதுக்கு அல்ல, ஹத்தஸனாவை பற்றி சொல்கிறதுக்கு தான். ஹத்திஸ்னா மாஹிய யா ரசூலல்லாஹ் கால ஹிய நஹ்லா, பேரித்த மரம்னு சொன்னாங்க. இவருக்கு ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான கவலை. நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குதே, சந்தோஷம் தானே. அட சொல்லியிருக்கலாம், சபாஸ் போட்டிருப்பாங்க நபி, சொல்லாமல் போயிட்டோமே. ஹியன் நஹ்லத்து, பேரித்த மரம்னு சொன்னாங்க. இப்போ இங்கே உஸ்தாது ரசூலுல்லாஹ்னு வச்சுக்கோங்க, சஹாபாக்கள் மாணவர்கள். உஸ்தாது மாணவர்களை பார்த்து, மாணவர்கள் உஸ்தாதை பார்த்து ரெண்டுக்குமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. எங்கே வித்தியாசம் இருக்கிறது? எனவே மாணவர்கள் சொல்ல உஸ்தாது கேட்டாலும், உஸ்தாது சொல்ல மாணவர்கள் கேட்டாலும் ஹத்தஸனா தாராளமாக சொல்லலாம். தங்களுடைய தலைப்பை இமாம் புகாரி இதை கொண்டு இஸ்பாத் செஞ்சுட்டாங்க. இது நிறைய இடத்துல வரும். இதே கிதாபுல் இல்மில் 4 இடத்துல வரும், திரும்ப திரும்ப தலைப்பை மாற்றி மாற்றி. இதே கிதாபுல் இல்மில் எத்தனை இடத்துல? அதுக்கு பின்னால் 14, 16, 24, அடுத்த பை பாடத்தில் 294, தஃப்சீர் பாடத்தில் 681, அத்தீமா உணவு பாடத்தில் 819, 819, அதபு பாடத்தில் 904, 907 சொல்கிறாங்க. 10 இடத்துல இந்த பேரித்த மரம் ஹதீஸு வந்திருக்குதான். தில்கா ஷரத்துன் காமிலா. இதே புகாரில் மடங்கி 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 10 இடத்துல இருக்குது. அந்த 10 இடத்துலையும் தலைப்பு வேறையாக இருக்கும். லா எஸ்குத்து வரகுஹா, மூமின் முஸ்லிமுக்கு உதாரணம். பேரித்த மரம் முஸ்லிம். இந்த இலைகள் உதிராது, இலைகள் விழாது என்பது ஒரு விஷயத்தை பற்றி ஜாடமாடைய நபி சொல்கிறாங்க. மூமினுடைய துஆக்கள் விழாது, மூமினுடைய விழாக்கள் துஆக்கள் ரத்து செய்யப்படாது. எப்படியும் அல்லாஹ் தஆலா கையை நீட்டிட்டா, கையை ஏந்திட்டா துஆவை கபூல் செய்வான். கேட்குறது கிடைத்தே தீரும். வித்தியாசம் நாட்கள் வரும், லேட் வரலாம், இந்த உலகத்தில் கிடைக்கலாம், மறு உலகத்தில் கிடைக்கலாம். ஆனால் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்காமல் இருக்காது. நீ கேட்குறது உனக்கே லரறு தரும். அல்லாட்ட அழுது அழுது கேட்ப. அல்லாஹ்வுக்கு தெரியும், என்னுடைய அடியான் கேட்குறத கொடுத்தா குட்டி சோறாக போயிடுவான், வீணாக போயிடுவான். சிறு குழந்தைகள், பால்குடி குழந்தைகள், 1 வயசு 1.5 வயசு குழந்தைகள், 2 வயசு குழந்தைகள் அம்மாட்ட அழுது அழுது கேட்குது, பிரியாணி வேணும், கறி வேணும், மீன் வேணும்ண்டு. என்னத்தை கற்றுன்னு கற்றுனா கூட கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு பிரியாணி கொடுத்தா என்ன ஆகிடும்? வயிற்றால போவோம், சரியாக வராதுன்னு சொல்லி. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா நீ கேட்குற துவாவை சில நேரங்களில் உனக்கு தெரியாது லரர் இருக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டான்.
இன்னொரு 5 வருஷம் சென்று கொடுப்போம். இவன் இப்போ கேட்குறான், ஆனால் இப்போ வேணாம், இப்போ கொடுத்தா வீணாக போயிடுவான், அல்லது உடம்புக்கு ஒத்துக்காது, அல்லது புத்தி வேறு பக்கம் போயிடும், விளையாட்டுத்தனமாக கொடுக்க மாட்டானா. எனவே கேட்குறத கேட்டு வச்சுருங்க. என்னென்னலாம் விருப்பமாக இருக்குதோ அது கிடைக்கும். வயசுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிக்கிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தான் நீ கேட்குறத கொடுக்காம, சரி இவன் இதை கேட்குறான், இதை கொடுத்துருவோன்னு மாற்றி எது உனக்கு பயன் தரும் அதை கொடுப்பானான். ஒன்று கேட்குறத அப்படியே பெண்டிங்கில் வச்சு 5 வருஷத்துக்கு பின்னால் கொடுப்பான், அல்லது இப்போ கேட்குறதுக்கு பகரமாக இப்பொழுதே கொடுப்பான், வேற மாற்றி கொடுப்பான். உலகத்தில் கிடைக்கும், இல்லைன்னா மறு உலகத்தில் கிடைக்கும். எந்த துவாவும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்பதற்கு இந்த ஹதீஸில் லா யஸ்குத்து வரக்கத்துஹா என்பதை ஒரு இஷாரத்தன்னு சொல்கிறான். முஸ்லிமுக்கும் நகலத்துக்கு மத்தியில் தஷ்பீஹ் வஜு ஷபா என்னா, முஸ்லிம் பேரித்த மரத்தை போன்று, முஸ்லிம் பேரித்த மரத்தை போன்று, ஜெய்து சிங்கத்தை போன்று கேட்ப வஜு ஷபா என்ன வீரம்னு சொல்லுவேன். அதே மாதிரி முஸ்லிம் பேரித்த மரத்தை போன்று வஜு ஷபா என்ன பல பேரும் கருத்தை சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, மனிதன் தலையை வெட்டிட்டா குளோஸ் உயிர் போயிடும், பேரித்த மரத்துடைய தலையை வெட்டிட்டா பேரித்த மரம் திரும்பவும் துளிர்க்காது. இந்த மாதிரி ஒரு ஒப்பீடு இருக்கிறது. பேரித்த மரத்தை அந்த குருத்தோட கிளையோடு வெட்டிட்டா திரும்ப அதில் வரமா வராது. சில பேர் சொல்கிறாங்க, மனிதனில் ஆண் பெண் இருக்கிற மாதிரியே பேரித்த மரங்கள்லையும் ஆண் பெண் இருக்கிறது. இந்த ஆண் பெண்கள் ஒன்று சேர்ந்து பிள்ளைய பெறா மாதிரி அந்த பேரித்த மரங்களுக்கு மத்தியிலையும் மகரந்த சேர்க்கைகள் நடைபெறுகின்றன. மகரந்த சேர்க்கைகள் இருந்தால் மட்டும்தான் அது காய் காய்க்கும். எனவே இந்த ஒப்பீடு இருக்கிறது. எனவே நபி அவர்கள் முஸ்லிமை போன்ற என்று சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் முஸ்லீமுக்கு காஃபிரன் தான் புள்ள பார்க்குறான், அவனுக்கு அந்த மகரந்த சேர்க்கை இருக்கிறது. எல்லா தலையும் முஸ்லீம் தலையை வெட்டினாலும் அப்படித்தான், காஃபி தலையை வெட்டினாலும் அப்படித்தான் உயிர் போயிடும். எனவே இப்பெல்லாம் பல விதமாக சொன்னால் கூட இதெல்லாம் ஒரு சரியான இதாக இல்லை. சரியான காரணம் என்னன்னு சொன்னால், பேரீத்த மரத்துடைய எந்த ஜுசுவும் வீணானது அல்ல. அதனுடைய வேறு, அதனுடைய இலை, அதனுடைய கிளை, அதனுடைய தண்டு, அதனுடைய குருத்து எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக பாய்தா தரக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரி முஸ்லீம், காமில் முஸ்லீம், அவனுடைய ஒவ்வொன்றும் பாய்தா தரக்கூடிய, ஒவ்வொரு செயலும் பாய்தா தரக்கூடியதாக இருக்கும். இதுதான் அசல். அதனுடைய ஒவ்வொரு ஜுஸும் எப்படி பயன் தருகிறதோ அதே மாதிரி காமில் முஸ்லீமுடைய ஒவ்வொரு ஃபேலும் நாஃபியாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.